உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் பிளஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். மீன ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திர அன்பர்கள். இந்த மீன ராசிக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கம் படி பயிற்சி ஆகிறார். சார் மீனராசிக்கு 7 சொல்கிறாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், குரு பயிற்சி நல்லது பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லது பண்ணும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, சுகஸ்தானத்தில் குரு பகவான், அந்த சுகஸ்தானத்தில் குரு பகவான் போகும்போதே என்னங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் கண்டிப்பாக இருக்கும். 7 சனி பாதிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக பாதிக்கும், அதில் டவுட்டே வேண்டாம். தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாமல் இருந்தீங்கன்னா சேஃபாக இருப்பீங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோவும் சொல்கிறது தான், 7 சனி பாதிக்குமானா பாதிக்க தான் செய்யும். அப்போ தான் 1000 ஆசை வரும், 1000 விஷயம் செய்யலான்னு தோணும், அங்கே தான் மாட்டுறாங்க. ஆனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது, பயப்பட வேண்டாம். அந்த குரு 4ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 8ஆம் இடம் சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டத்தை, யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். சார் எனக்கெல்லாம் அதிர்ஷ்டமே கிடையாது சார் அப்படின்னு நினைப்பீங்க நிறைய பேர். எனக்கு லாட்ரிலாம் உள்ளாது சார், எனக்கு புதையெல்லாம் கிடைக்காது சார். அதெல்லாம் அதிர்ஷ்டமே கிடையாது. உழைப்புக்கு மேலே ஊதியம் வருதா, உழைச்ச சம்பளம் வந்துடுதா, யாருக்கிட்டே ஏமாறாமல் இருக்கீங்களா, தேவையில்லாத விஷயங்கள் பண்ணி செலவு பண்ணாமல் இருக்கீங்களா, தேவையில்லாம பண நஷ்டம் அடையாமல் இருக்கீங்களா, கணவன் மனைவிக்குள்ளே பிரியாமல் இருக்கீங்களா, அம்மா அப்பா கூட சண்டை போடாமல் இருக்கீங்களா, அதுதான் திடீர் அதிர்ஷ்டம் என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த மீனராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வருமானம், அதிர்ஷ்டம் வரும். உங்களை உழைப்பு, நீங்கள் செய்த தெய்வ வழிபாடு, நீங்கள் செய்த புண்ணியங்கள்னால ஒரு அதிர்ஷ்டம் வரும். அந்த அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வேலையில் நல்ல ஒரு பதவி கிடைக்கும், நல்ல ஒரு சம்பளம் வரும். அதை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணும். நீங்கள் இல்லை எனக்கு அந்த கம்பெனியில் எனக்கு இந்த பொசிஷன் பத்தாது அப்படின்னா பிரச்சனைகள் வரும். இல்லை எனக்கு சம்பளம் 30% ஹைக் இருக்கணும், அது பிரச்சனையை கொடுக்கும். நீங்கள் கொஞ்சம் நியாயமாக கரெக்டாக ஒரு தேவையான அளவுக்கு வேலை மாற்றம் பண்ணும்போது ஒரு சம்பளம் எதிர்பார்த்தீங்கன்னா பிரச்சனை வராது. எல்லாருக்குமே தேவைகள் இருக்குது, ஆசைகள் இருக்குது, உங்களுக்கு கடமைகள் இருக்குது, பொறுப்புகள் இருக்குது, கடன் கட்ட வேண்டியிருக்கு, எல்லாம் தான் இருக்குது. அதுக்காக நீங்கள் அதிக ஆசைப்பட்டீங்கன்னா பிரச்சனையை கொடுக்கும். அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா வேலை மாற்றம் உறுதியாக உண்டு, வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலையில் நல்ல பதவி கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால கவலைப்படாதீங்க, நல்லதுதான் நடக்கும். அதே போல் தொழிலில் மிகப்பெரிய முயற்சி வெற்றி அடையும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் கேட்ட பணம் வந்தே தீரும். நீங்கள் கேட்காத இடத்துலலாம் கூட பணம் வரும். ஆனால் அந்த பணத்தை நீங்கள் எப்படி செலவு பண்ண போகிறீங்கன்றதான் அந்த 7 சனி சொல்ல போகுது. நீங்கள் கரெக்டான வகையில் பயன்படுத்த போகிறீங்களா, அந்த பணத்தை நீங்கள் தேவையான விஷயத்துக்கு பயன்படுத்துகிறீங்களா, உங்களுடைய கடனை குறைக்கிறதுக்கான வழியை பார்த்துருக்கீங்களா, தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திருக்கீங்களா அப்படின்றத அந்த ஜென்ம சனி சொல்லும். ஆனால் அந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கான பண வரவுகளை தடுக்காது. அந்த பணம் வந்தே தீரும். தொழிலில் நிறைய மாற்றங்கள் வரும். அந்த மாற்றம் பண்ணும்போது எல்லாரும் பண்ணுற தப்பு என்னன்னா, கொஞ்சம் பணம் வந்தாவே உடனே ஒரு லோன் போகலாமா, எக்ஸ்பான்ஷன் பண்ணலாமா, ஏன்னா எல்லாருக்குமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் நஷ்டம் வந்திருக்கும். அந்த நஷ்டத்தை சரி பண்ணுறது என்ன, இப்போ நல்லா வருது, இப்போ லாபத்தை சம்பாரிச்சுன்னா அதிக ஆசை, அதிக ஆபத்தில் முடியும். அந்த வேலையை தான் சனி பகவான் செய்வார். குரு கொடுக்குற வேலையை செய்வார், சனி பகவான் கடைசியாக கொடுத்த காசை பிடிங்கிட்டு போகிற வேலையை செய்வார். அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா சிறப்பு. கர்மஸ்தானத்தை குரு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திருமணம்லாம் நல்லபடியாக நடக்கும். ஜென்மசனிலலாம் நடக்காதெல்லாம் கிடையவே கிடையாது, ஜென்மசனில் தான் கல்யாணம் நடக்கும். அந்த கர்மஸ்தானத்தை குரு பார்க்கும்போது இயல்பாக சிறப்பாக கல்யாணம் நடக்கும். நல்ல இடத்துல நல்ல பொண்ணு, நல்ல வரன் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. அதே போல் நல்ல குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் உண்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்கறது நல்லது. அதனால் நீங்கள் என்ன பண்ண, ட்ரீட்மெண்ட் போங்க, மருத்துவம் செய்யுங்க. மருத்துவம் மூலமாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கான சூழ்நிலை வரும். நிறைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் குரு பார்ப்பது பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பாதிப்புகளையும் கொடுப்பார். ஆனால் அந்த குரு 4ஆம் இடத்துல இருக்கனால உடம்பு பிரச்சனை வரும், சரி பண்ணுறதுக்கான வேலையை அந்த குரு பகவான் கொடுப்பார். இப்போ நிறைய பேருக்கு ஹார்ட் பிளாக் வச்சுக்கோங்களேன். ஹார்ட் பிளாக்னா என்ன ஆகும், அது ஒரு பாயிண்டில் பிரச்சனையை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ அதை கண்டுபிடிச்சி அதை சரி செய்வதற்கான வேலையை அந்த குரு பகவான் செய்வார்.
ஐயோ எனக்கு பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் வந்துருச்சு. அந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணலாம் என்ன ஆகும்? உயிர் போயிடும். அந்த மாதிரி உங்களை தற்காத்து கொள்ள, உங்களுடைய ஆயுள் பயத்தை பாதுகாத்து கொள்ளக்கூடிய வேலையை அந்த குரு பகவான் செய்வார். நீங்கள் ஏதாவது சின்ன விஷயம் பிரச்சனைனா கூட அந்த குரு பார்த்துக்குவார், கவலையப்படாதீங்க. ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறது முக்கியம். அதே போல் இந்த குரு 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்ப்பது வெளியூர் பயணத்திற்கு, வெளிநாடு பயணத்திற்கு ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். அப்போ என்ன பண்ணலாம்? படிக்கணும்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக எடுத்து செய்யலாம். என்னன்னா கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக கட்டி எங்கேயா போய் சேர்ற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஒரு லோன் வாங்கிட்டு போய் படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்குன்னா தயவுசெய்து எடுத்துக்கங்க, நல்லா தான் இருக்கும். அங்கே போய் நல்லா படிப்பீங்க, நல்லா உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், நல்ல வேலை வாய்ப்போடு செட்டில் ஆகிடுவீங்க. அதே போல் வெளிநாட்டிலே இருக்கீங்க, அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும், ஒரு இடமாற்றம் உண்டு. வெளிநாட்டு வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடைச்சே தீரும். என்னன்னா இந்த மீனராசிக்காரங்கிட்ட என்ன பிரச்சனைனா, வாய்ப்பு வந்ததுக்கப்புறம் ஐயோ இல்லை எனக்கு வேண்டாம், என் குடும்பத்தை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், பொண்டாட்டியை பார்க்கணும், கணவரை பார்க்கணும்னு சொல்லி சில பேர் வாய்ப்பை தவற விட்டுருப்பீங்க. இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்திருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால தான் இப்போ கஷ்டப்படுறீங்க. ஆமாம் சார், அப்படி தான் கிடச்சி விட்டுட்டேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு வரும். அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக வாழக்கூடிய அமைப்பு. வெளிநாட்டிலே இருக்கவங்களுக்கு நிறைய யோகமான சூழ்நிலை வரும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நேரம் எதில் அப்படின்னா, 4ஆம் இடத்துல குரு பயணம் பண்ணும்போது என்னன்னா, ஒரு இடம் வாங்குறது, வீடு வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பெலாம் வரும். நீங்கள் சில சான்சஸ்லாம் வரும். லோன் வாங்கி வாங்குற மாதிரி தான் இருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. சார் அந்த லோனில் தான் மாட்டிகிட்டு இருக்கேன் சார், லோன் கிடைக்காது அப்படிலாம் இல்லை. இந்த காலகட்டத்தில் லோன் கிடைக்கும், ஒரு வீடு வாங்குவீங்க, இல்லை யாராவது உங்களுக்கு பண உதவிகள் பண்ணுவாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு இடம் வாங்குறதுக்கான வாய்ப்பு வரும். இல்லை ஏற்கனவே ஒரு இடம் வச்சுருக்கீங்க, அதை விற்றுட்டு வேற ஒரு இடம் வாங்குறதுக்கான சூழ்நிலை வரும். ஒரு வீடு வச்சுருக்கீங்க, அந்த வீடை விற்றுட்டு வேற ஒரு இடம் வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக வரும். அதற்கான முயற்சிகளை இந்த மீனராசி அன்பர்கள் செய்யலாம். மீனராசி நேயர்களுக்கான 2025ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற மே மாதம் நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்கிறோம். குரு பகவான் கடந்த ஒரு வருட காலமாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தார். உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்து தற்போது உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டுக்கு செல்கிறார். அப்போ 4ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 4ஆம் வீட்டில் குரு பகவான் செல்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களாக ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் முன்னேற்றம் அடைய போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியின் அதிபதி மற்றும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி, பாவக அதிபதியாக வருகிறார். அவர் 4ல் அமர்ந்து உங்கள் ராசிக்கு மிக முக்கியமான ஸ்தானங்களை பார்க்கிறார். என்னென்ன முக்கியமான ஸ்தானங்களை பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, 4ல் அமர்ந்த குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடை பார்க்கிறார். அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடான தனுசு ராசியை பார்க்கார். அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான கும்ப ராசியை பார்க்கார். அப்போ இங்கே என்னென்ன பாவகங்கள் இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனையிலிருந்து வெளியேறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடம், 12ஆம் இடம். இந்த 3 பாவமே வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியமான பாவங்கள். என்னென்ன முக்கியமான விஷயங்கள் செயல்படுத்த போகுது குரு பகவான் பார்வை மூலமாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, மன மகிழ்ச்சிகள் கொஞ்சம் அதிகமாக ஏற்பட வாய்ப்புண்டு, மன நிம்மதி இருப்பதற்கான வாய்ப்புண்டு. அதே போல் கிட்டத்தட்ட ஒரு 12ஆம் இடத்துல சனி பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து நிம்மதியில்லாத தூக்கத்தை கொடுத்து வந்தார் பார்த்தீங்களா. நிம்மதியே இல்லை, தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த நிம்மதியான தூக்கத்தை குரு பார்வை மூலமாக நீங்கள் பெற போகிறீங்க. சண்டை சச்சரவுகள், எதுக்கு எடுத்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் போராட்டம், என்ன எடுத்தாலும் பிரச்சனையாகவே இருக்குது, நம்ம செஞ்சாலே தப்பாயிடுதே அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் மாறி சண்டை சச்சரவுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உங்களுக்கு ஒரு நல்ல விதமான செயல்பாடுகளை குரு பகவான் கொடுக்க போகிறார். தோல்வி பயம் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அந்த தோல்வி பயம் விலகப் போகிறது. நல்ல விதமான மதிப்பெண் பெற்று நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்தாலுமே உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான புகழ், உங்களுக்கான கீர்த்தி, உங்களுக்கான வெற்றி குரு பகவான் பார்வை மூலமாக நீங்கள் உறுதியாக பெறுவீர்கள். தெய்வீக நம்பிக்கை கொஞ்சம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தெய்வீக நம்பிக்கை மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான செயல்பாடுகள் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றன. யாரெல்லாம் மெடிக்கல் துறையில் வேலை பார்க்குறீங்களோ,
மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் அல்லது மருத்துவ டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல ஒரு மருத்துவர், நல்ல ஒரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் என்று பேர் வாங்கக்கூடிய அளவில் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்கொண்டு வருவதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றன. சுய கட்டுப்பாடு ஃபஸ்ட்டு இருக்கும். இவ்வளோ நாளாக என்ன செய்யணும் தெரியாமல் எதனால் செஞ்சு பார்ப்போம், நம்ம எப்படியா வெற்றி பெற்ற மாட்டோமா, போராடி முயற்சி பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிற சூழ்நிலை இருந்த நிலை மாறி இதை செய்யணும், இதை செஞ்சால் இப்படி லாபம் வரும், இதை செஞ்சால் இப்படி வெற்றி வருங்கிற சுய கட்டுப்பாடு மூலமாக நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாருக்கெல்லாம் திருமண விஷயங்களில் உள்ள தடைகள் இருக்குன்னு நினச்சிக்கிருக்கீங்களோ அவங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பதற்கான ஆற்றலை குரு பகவான் கொடுக்க போகிறார். திருமணம் முடித்தவர்களுக்கு, திருமணம் முடித்து இருக்கவர்களுக்கு மனைவி மூலமாக லாபங்கள் கிடைக்கும், பொருளாதார நிலையான சூழ்நிலையில் முன்னேற்றம் கிடைக்கும். மனைவி உங்களுடைய மனைவி சொத்து கிடைக்கும், அல்லது உங்கள் மனைவி புதுசாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுவாங்க, அல்லது பதவி உயர்வு பெறுவாங்க. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் அதிகரிப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றன. அதே போல் நம்மளுடைய மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் மாணவர்களாக படித்து கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களுக்கு மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் உண்டு. நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதினாலும் நல்ல மதிப்பெண் பெறுவீங்க. இவனால முயற்சி பண்ணி நீங்கள் படித்து சில விஷயங்களில் தடைகள் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் உறுதியாகவே உங்களுடைய முழு மனதோடு இனிமேல் படிங்க. கட்டாயமாக மாணவ செல்வங்கள் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுவதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் கொடுக்கிறார். அதே போல் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள், தொழிலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள், அல்லது தொழில் மூலமாக அடுத்த தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரக நிலைகள் உறுதியாக ரொம்ப சாதகமாக இருக்குது. உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை நல்லா செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால், உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக தசாபுத்திகள் ரொம்ப அருமையாக இருந்தால், நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் ஒரு ப்ளஸ்ஸாக ஏற்பட்டு வெற்றி பெறுவதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு உறுதியாக கிடைக்கும். ஏற்கனவே நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்னென்னா, மீனராசிக்காரர்கள் உறுதியாக எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, மீனராசி அன்பர்கள் உறுதியாக வருடத்துக்கு இருமுறையாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் போய் வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்யும் பொழுது எந்த கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஸோ கரெக்டாக பின்பற்றி நல்ல விதமாக இருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. ஸோ பின்பற்றாத நபர்கள் முழு மனதுடன் நம்பிக்கையுடன் மதுரை மீனாட்சி அம்மனை மே 14 குரு பயிற்சி நடைபெறுது. ஸோ அதுக்கு மேல் உறுதியாக 2 முறையாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சென்று வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் அவ்வாறு வழிபாடு செய்யும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் குரு பகவானும் மதுரை மீனாட்சி அம்மனும் உறுதியாக கொடுப்பார்கள் என்று கூறிக்கொள்கிறேன். மீனராசி என்பர்களுக்கு குரு பகவானின் பயிற்சி நிறைய மாற்றம். ஏன்னா ஜென்ம சனியில சில விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நிறைய விஷயங்கள்ல நிறைய பதிவுல சொல்லியிருக்கிறோம். ஆனா இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, உங்களுக்கு உண்டான வளர்ச்சியில தடைகள்லா இருக்க போதா, நல்ல மாற்றத்தை கொடுக்க போதா அப்படின்ற மாதிரியான தோற்றமும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகுது. இந்த மீனராசி என்பர்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடமான அந்த சுகஸ்தானத்துல பயிற்சி ஆகிறாரு. உங்களுடைய ராசிக்கு அதிபதி, அடுத்து உங்களுடைய கர்மாதிபதியும் ஆகப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். இது நல்ல சகுனம் தான். உங்களுக்கு அந்த ஜென்ம சனியாக இருந்தாலும் இந்த ஜென்ம சனியின் காலகட்டத்துல ஏதோ இரக்கங்கள் இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து ஆறுதல் சொல்வதற்காவது ஆள் வேணும் நமக்கு. நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையே அப்படிதான். எல்லோருடைய வாழ்க்கையிலுமே பிரச்சனைகள் இருக்கும்போது அதுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஆள் இல்லையேன்னு கவலைப்படக்கூடியவர்கள் இந்த மீன ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மீன ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு உங்களுடைய உறவுகள் யாரும் கிடையாது. உங்களுடைய தெய்வ பலம் தான் இப்போ முழுமையாக நிக்க போகுது. உங்களுடைய உறவுகளை எல்லாத்தையும் பிரிந்து தனிமரம்
நேரமாக இருக்கக்கூடிய இந்த மீன ராசி என்பர்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு உங்களுக்கு அந்த குரு பகவானே இறங்கி வந்து ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் இருக்க போது. வேலை இல்லாத நபர்களுக்கு உங்களை தூக்கி வேற இடத்துக்கு போட போறாரு. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நீங்க வெளியூர்ல போய் வேலை செய்யுங்க, அதுதான் உங்களுக்கு நிம்மதி அப்படின்னு சொல்ல மாதிரியாக உங்களை தூக்கி வெளியிடத்துக்கு போட போறாரு. அங்க இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் மூலமாக அதிகப்படியான ஒரு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மீன ராசி என்பர்களுக்கு. தொழில் ரீதியாக பாத்தீங்கன்னா தொழில்ல நிறைய கடன்களை வச்சிருக்கிறீங்க. அந்த தொழில என்ன செய்யறதுன்னே தெரியல. நீங்களும் டெய்லி தொழில் ஏதாவது ஒரு பிசினஸ்ல நடந்துரும் நமக்கு அப்படின்னு, இன்னைக்கு இது வந்துருச்சுன்னா நமக்கு இத்தனை 1,00,000 வந்துரும், இந்த ஆர்டர் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இவ்வளவு வருமானம் வந்துரும். நீங்களும் பிளான் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலாக அந்த தொழில்ல எந்த விதமான ஒரு முன்னேற்றமுமே இல்லை. இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த தொழில் ரீதியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்குன்னு நல்ல ஒரு பார்ட்னர்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய 4ஆம் வீட்டுல அந்த கர்மாதிபதி தொழில்ஸ்தான அதிபதி இருக்கிறதுனால அவருடைய பார்வையுமே அந்த தொழில் ஸ்தானத்துலதான் விழுது. அங்க இருந்துட்டு மிதுன ராசியில இருந்து அந்த தனுசு ராசியை பார்க்கறதுனால அந்த தொழில் ஸ்தானத்துல விழும்போது நிரந்தரமான ஒரு வளர்ச்சியை இந்த காலகட்டம் இந்த மீன ராசி என்பர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த நிரந்தர வளர்ச்சியில ஒரு சின்ன ஸ்ட்ரகிளான பாயிண்ட் தான் உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். குடும்பம் ரீதியாக ஏதோ ஒரு மன உளைச்சல் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு யதார்த்தமான ஒரு பேச்சு உங்களுக்கு குடும்பத்துல பிரிவை கொடுத்துருக்கும். ஒரு பக்கம் பிசினஸ நல்லா ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் குடும்பத்துல அந்த இடைக்கல்லாகப்பட்டது எடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. நீங்க இங்க பிசினஸ்ல உயரவும் அந்த இடைக்கல் இங்க எடுக்கும் போது அந்த குடும்பத்துல ஒரு தாழ்வுன்றது வந்துகிட்டே இருக்கும். இதை ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி நீங்க செயல்பட போறீங்க. அதுக்கு உங்களுக்கு அந்த குரு பகவான் துணையாக இருந்து எல்லா விதமான ஒரு நல்ல விஷயங்களையும் கொடுக்கறதுக்கு அதிகப்படியாக காத்திருக்கார். அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு நல்லது நடக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அதிகப்படியாக தெய்வ வழிபாடு பண்ணுங்க. முதல்ல வீட்டுல தெய்வ வழிபாடு பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் 2வது ஆப்ஷன் தான் உங்களுக்கு கோயில். இந்த மீன ராசி என்பர்களுக்கு நான் டெய்லி கோயிலுக்கு போறேன் மேடம், நல்லா பிரார்த்தனை பண்றேன், வடிவேல் மாதிரி அப்படி மேல கையை தூக்கி கீழே சாஷ்டாங்கமா விழுந்து தெய்வம் இருந்தா என்னைய பார்த்து பயந்துடும் மேடம், அந்த அளவுக்கு நான் தெய்வ வழிபாடு பண்றேன், நீங்க என்னமோ தெய்வ பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்றீங்க. முதல்ல வீட்டுக்கு தெய்வத்தை கூட்டிட்டு வாங்க, அதுக்கப்புறமா 2வது தான் கோயில். வீட்டுல எந்த அளவுக்கு தெய்வ பலம் இருக்கோ அந்த அளவுக்கு நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்காது. அந்த அளவுக்கு அந்த வீட்டுல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட, இப்போ ஒரு பெரிய சண்டையே வருது, அப்படி அந்த தெய்வ பலம் வீட்டுல இருக்கும்போது அந்த சண்டை கூட அப்படியே பனி போல விலகிடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம நம்ம இந்த டயத்துல பேசக்கூடாது அப்படின்ற மாதிரியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம விட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அந்த இடத்துல உருவாகும். இதுதான் அந்த தெய்வ பலம் இந்த மீன ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. அதுவும் சனி பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறாரு. அப்ப எப்படி இருப்பார் பாத்துக்கோங்க. ஃபுல் ஆஃப் நெகட்டிவ், ஃபுல் ஆஃப் எதிர்மறை. எந்த அளவுக்கு ஒரு எதிர்மறையாக இருக்கிறீங்கன்றது உங்களை நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு கோபமும் வார்த்தைகளும் அதிகப்படியாக அலைகடல் என புரண்டோடும் அந்த அளவுக்கு இருக்கும். அதனால ரொம்ப கவனமா செயல்படுங்க. ஏன்னா உங்களுக்கு பிசினஸ்னால ரன் ஆகும்போது அங்க ஃபேமிலி பாதிக்கப்படக்கூடாது. 2 இடத்தையும் பக்காவா பேலன்ஸ் பண்றதுதான் இந்த மீன ராசிகளினுடைய திறமையே. இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய அந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய கடன்களை எல்லாத்தையுமே மீண்டு அடைக்கக்கூடிய ஒரு நேரம் தான். எல்லா கடன்களும் தீரக்கூடிய ஒரு நேரம். ஒரு வருடத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். அந்த கடன்களை எல்லாத்தையுமே அடைக்க போறீங்க. ஆனாலும் ஏதோ ஒரு நம்ம சாதிக்காத மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பீங்க. நான் எவ்வளவு செஞ்சாலும் எனக்கு என்னமோ எதுவுமே யூஸ் ஆக மாட்டேங்குது. ஏன்னா உங்களுக்கு தான் ஆசைகளே கிடையாது. ஆசைகள் இருந்தாதான் உங்களுக்கு அங்க ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். ஆசைகள் இல்லாத இடத்துல அந்த சாட்டிஸ்பாக்சன்ன்றது இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு வராது. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் மிக வெகுவாக உழைப்பு வருமானம் வருமா அதை 2வதா நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா முதல்ல உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் உழைப்பை மட்டுமே போடுங்க. இந்த வருடத்துல
உழைப்பை மட்டுமே போடுங்க. எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்காதீங்க. அது குடும்பமா இருந்தாலும் சரி, அடுத்து தொழிலா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் உழைப்பை மட்டுமே போடுங்க. குடும்பத்துக்காக நான் இதை செய்யறேன், வேலைக்காக நான் இதை செய்யறேன், தொழிலுக்காக இதை செய்யறேன், குழந்தைகளுக்காக இதை செய்யறேன் அப்படின்னு உங்களுடைய உழைப்பை மட்டுமே போடுங்க. கண்டிப்பா இந்த ஒரு வருடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். அடுத்து ரேவதி நட்சத்திர அன்பர்கள், வெகுவாக ஏமாற்றப்படும் நட்சத்திர அன்பர்கள்லயே இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. ஒரு சின்ன விஷயத்தினால அப்படியே நம்பி ஏமாந்தக்கூடிய ஒரு நேரம். அதுலயே ரொம்ப தெளிவா இருக்குன்னு மனசுக்குள்ள ஒரு நினைப்பு இருந்துகிட்டே இருக்கும். நம்மளா காட்டியும் ரொம்ப தெளிவா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. எனக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்கு, இவ்வளோ நாலேஜ் இருக்கு, எனக்கு PM தெரியும், USA பிரசிடென்ட் தெரியும், ஆனா அவருக்கு என்னைய தெரியாது அப்படின்ற மாதிரிதான் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இருப்பாங்க. அந்த அளவுக்கு தற்பெருமை அதிகமா இருக்கும். அதனால ஈஸியா ஏமாத்தப்பட்டுருவீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஜென்ம சனி உங்களுக்கு புதிதாக நீங்க ஏதாவது செய்யணும்னு முயற்சி செஞ்சு அந்த இடத்துல ஏமாறக்கூடிய ஒரு டைமா இருக்கும். ஆனா அந்த குரு பயிற்சி அந்த புதிய முயற்சியில நல்ல வளர்ச்சியை கொடுப்பார். பட் ஒரு பக்கம் உங்களுக்கு நெகட்டிவா இருந்துட்டு இருக்கும். அதனால ரொம்ப கவனத்தோட செயல்படுங்க ரேவதி நட்சத்திர அன்பர்கள். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி திருமண தடைகளை முழுமையாக விளக்கக்கூடிய ஒரு நேரம். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியாலாம் அடிக்கடி இந்த லாட்ரி இது இருக்கு. நிறைய பேர், அதிகமான பேர் இப்போ கால் பண்றாங்க, எங்களுக்கு லாட்ரி கிடைக்குமா, லாட்ரி கிடைக்குமான்றது முதல்ல உங்களுக்கு ஜாதகம் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அங்க கிடைக்குமா கிடைக்காதான்றது தெரியும். ஆனாலும் அந்த லாட்ரி மேதெல்லாம் ரொம்ப ஆசைகள் அதிகமா வைக்காதீங்க. உங்களுடைய ஏன்னா ஜென்ம சனி இருக்கிறதுனால உங்களுடைய உழைப்பின் பேரில் தான் திடீர் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் காத்துட்டு இருக்குது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு.